கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இந்த நாளிலே கூட வசனமே உணவு என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலே கூட கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமுக்கு கர்த்தர் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். அதை இன்றைக்கு நமக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். ஏசாயா எழுதின புஸ்தகத்தில் 58வது அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்லுது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நெல்லமுண்டதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற கர்த்தர். அவர் நடத்துகிற பாதை எப்படி இருக்குன்னு கேட்டால், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கும் என்று சொல்லி நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா எழுதின புஸ்தகத்தில் 31வது அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லுது, அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும் என்று சொல்லி. எப்பொழுதும் உன் தோட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டால், நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல் இருக்கும். முதலாவது. 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், வறண்டு போன நம்முடைய ஆத்துமாவை, வறண்டு போன அப்படியே கூட நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார் என்று சொன்னால், ஒரு நீரூற்றுகளாக கர்த்தர் மாற்றுகிறார். கற்பாறை போன்ற நம்முடைய இருதயத்தை கூட தேவனாகிய கர்த்தர் நீரூற்றாக மாற்றுகிறார். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நீ எப்படி இருப்பாய்? ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத ஒரு நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம எல்லாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். இந்த அருமையான வேளையில் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்ன வார்த்தை, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலவும் வற்றாத ஒரு நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தை கர்த்தர் இன்னைக்கு கனப்படுத்தி மகிமைப்படுத்தி அநேகருடைய இருதயங்களில் இந்த வசனம் கிரியை செய்து அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தும், மேலான நாமத்தை உயர்த்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.